செகண்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி வரைக்கும் உலகத்துல மிகப்பெரிய ராணுவத்தை வச்சிருக்கக்கூடிய நாடுங்களா உலகத்துல பல நாடுகளை காலனியா மாத்தி வச்சிருந்த பிரிட்டனும் அடுத்தபடியா உலகத்திலே பிரம்மாண்ட ராணுவத்தை கட்டமைச்ச ஹிட்லர் தலைமையிலான ஜெர்மனி இருந்தாங்க. அதுவே செகண்ட் வேர்ல்டு வாரோட இறுதியில 1945ல ஹிட்லர் தலைமையில இருந்த ஜெர்மன் ராணுவம் போர்ல தோல்வி அடைய கடைசியா சரணடைஞ்சாங்க. செகண்ட் வேர்ல்டு வாரோட இறுதியில ஜெர்மனி தோக்கடிச்சு பிரிட்டன் ஜெயிச்சாலும் போரால ஏற்பட்ட பாதிப்பால பிரிட்டன் சாம்ராஜ்யம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுச்சு. ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்த உலகத்துல புதுசா 2 சூப்பர் பவர் கண்ட்ரிஸ் உருவாச்சு. ஒன்னு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியான அமெரிக்கா, இன்னொன்னு கம்யூனிஸ்ட் கண்ட்ரியான சோவியத் ரஷ்யா. 1945ல தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் தேர்ட் வேர்ல்டு வார்னு ஒன்னு ஸ்டார்ட் ஆகலனாலும் அமெரிக்கா ரஷ்யாவால இந்த உலகத்துல தேர்ட் வேர்ல்டு வார்னு ஒன்னு ஸ்டார்ட் ஆயிடுமோன்ற பயம் உலகம் முழுக்க மக்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு உலகத்துல அமெரிக்கா ரஷ்யாவுக்கு அடுத்தபடியா இன்னும் சில நாடுங்க உலகத்துல மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமான ஒரு முப்படைகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த வகையில 2024ல சக்தி வாய்ந்த தரைப்படையை வச்சிருக்கக்கூடிய 5 முக்கியமான நாடுகளை பத்தி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு தான் வடகொரியா. இன்னைக்கு இருக்கிற மாதிரி வடகொரியா தென்கொரியான்னு 2 நாடா பிரியறதுக்கு முன்னாடி ஒரே நாடா இருந்த அப்ப கொரியாவுல 1932ல கொரிய ராணுவம் உருவாக்கப்பட்டுச்சு. இப்படி ஒன்னா இருந்த நாட்டுல 1950ல் நடந்த கொரிய உள்நாட்டு போர்ல வல்லரசு நாடுகளான அமெரிக்கா சோவியத் ரஷ்யாவோட ஆதரவோட வடகொரியா தென்கொரியான்னு 2 நாடுங்க உருவாச்சு. வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் 2005ல இருந்தே அமெரிக்காவோட நேரடியான ஒரு மோதல்ல ஈடுபட்டு வராங்க. இந்த கோல்டு வார்ல உச்சகட்டத்துக்கு போன வடகொரியா சைனா ரஷ்யாவோட ஆதரவோட அணு ஆயுதங்களையும் கண்டம் விட்டு கண்டம் பாயிர அணு ஆயுத ஏவுகணைகளையும் உருவாக்குனாங்க. வடகொரியா மிகப்பெரிய அளவுல மக்கள் தொகையை கொண்ட நாடா இல்லனாலும் ஒட்டுமொத்தமா அவங்களுடைய ராணுவத்துல 20 லட்சம் வீரர்களை வச்சிருக்காங்க. இதுல வடகொரியா ராணுவத்துல எந்த நேரமும் போர்ல ஈடுபடுறதுக்கு 13,20,000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. வடகொரியா தன்னுடைய தரைப்படையில 5,845 டேங்க்ஸ்களும் அடுத்தபடியா 4,500 செல்ஃப் ப்ரொபல்ட் ஆர்ட்டிலரிஸும் அதே மாதிரி 2,920 ராக்கெட் ஆர்ட்டிலரிஸும் வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அணு ஆயுதங்களையும் தெர்மோ நியூக்ளியர் வெப்பன்ஸையும் உருவாக்கி வச்சிருக்க வடகொரியா தன்னுடைய தரைப்படையில இருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்தக்கூடிய நாடாவும் இருக்காங்க. வடகொரியா தன்னுடைய லேண்ட் போர்ஸ்ல இருந்து ஹவுசாங் 18 அழைக்கப்படுற சக்தி வாய்ந்த கண்டம் விட்டு கண்டம் பாயிர அணு ஆயுத ஏவுகணை ஏவ முடியும். அடுத்து இந்த லிஸ்ட்ல 4வது மிகப்பெரிய லேண்ட் போர்ஸை வச்சிருக்கக்கூடிய நாடு தான் இந்தியா. பிரிட்டிஷ் எம்பையர் கிட்ட காலனி தேசமா இருந்த இந்தியா 1947ல பிரிட்டிஷ் கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கி சுதந்திர நாடா மாறினாங்க. பாகிஸ்தான், சீனா, வங்கதேசம் பல நாடுகளோட எல்லையை பகிர்ந்துட்டு இருக்க இந்தியாவுக்கு சீனா பாகிஸ்தானோட பார்டர்ஸ் எப்பவும் ஒரு போர் அச்சுறுத்தலோட இருக்குது. இதுல பாகிஸ்தானோட இந்தியாவுக்கு 4 தடவை நேரடியான போரும் அடுத்தபடியா சீனாவோட 1962-1967ல நேரடியான மிகப்பெரிய போர் ஏற்பட்டிருக்கு. இதனாலே இந்தியாவுக்கு முப்படைகளுடைய பலத்தை எப்பவுமே அதிகமாக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை இருக்குது. உலகத்துல மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட நாடுகள்ல ஒன்னா இருக்கக்கூடிய இந்தியா அதே மாதிரி இன்னைக்கு உலகத்துல 140 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட ஒரு மிகப்பெரிய தேசமாவும் இந்தியா இருக்காங்க. இந்தியா தன்னுடைய பாதுகாப்புக்காக ராணுவத்துல 30 லட்சத்துக்கு அதிகமான சோல்ஜர்ஸ் வச்சிருக்காங்க. இதுல எந்த நேரமும் போர்ல ஈடுபடுறதுக்கு 14,55,000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்திய தரைப்படையில 4,614 டேங்க்ஸும் அடுத்தபடியா 140 செல்ஃப் ப்ரொபல்ட் ஆர்ட்டிலரிஸும் 3,200 டவுட் ஆர்ட்டிலரிஸ் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவுடைய லேண்ட் போர்ஸ்ல 702 ராக்கெட் ஆர்ட்டிலரிஸ் இருக்குது. 200க்கும் அதிகமான அணு ஆயுதத்தை வச்சிருக்கக்கூடிய நாடான இந்தியா அக்னி 5 கண்டம் விட்டு கண்டம் பாயிர அணு ஆயுத ஏவுகணையை வச்சிருக்காங்க. லேண்ட் போர்ஸ்ல இருந்து பயன்படுத்தக்கூடிய அக்னி 5 மல்டிபிள் வார்கட்ஸ் பிரிஞ்சு 8,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போய் எதிரிங்களுக்கு மாஸ் டிஸ்ட்ரக்ஷனை ஏற்படுத்தும். அடுத்தபடியா அந்த லிஸ்ட்ல 3வது கண்ட்ரியா இருக்கக்கூடியதுதான் சைனா. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் சீனாவுல ஏற்பட்ட உள்நாட்டு போரால அங்க நடந்துட்டு இருந்த ஹோமிங்டான் தலைமையிலான ஆட்சியை வீழ்த்திட்டு 1949ல மாவோ தலைமையில சீனாவுல கம்யூனிஸ்ட் ஆட்சி அமைஞ்சது. நீண்ட கால முயற்சிக்கு அப்புறம் 2010ல உலகத்தோடைய 2வது மிகப்பெரிய பொருளாதார நாடா சைனா மாறினாங்க. அதே மாதிரி அமெரிக்காவை போல ஒரு ராணுவ வல்லரசா மாறணும்ன்ற நோக்கத்தோட சைனா தன்னுடைய பீப்புள் லிபரேஷன் ஆர்மியோட பலத்தை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. சீனா தன்னுடைய பீப்புள் லிபரேஷன் ஆர்மியில 32 லட்சம் சோல்ஜர்ஸ் வச்சிருக்காங்க. இதுல எந்த நேரமும் போர்ல ஈடுபடுறதுக்கு 20 லட்சம் சோல்ஜர்ஸ் தயார் நிலையில வச்சிருக்காங்க. சீனாவுடைய தரைப்படையில 4,657 டேங்க்ஸும் அடுத்தபடி 1,595 செல்ஃப் ப்ரொபல்ட் ஆர்ட்டிலரிஸும் அதே மாதிரி அவங்களுடைய லேண்ட் போர்ஸ்ல 694 ராக்கெட் லான்ச்சர்ஸ் இருக்குது. 250க்கு அதிகமான நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்கக்கூடிய சீனா DF-41 கண்டம் விட்டு கண்டம் பாயிர அணு ஆயுத ஏவுகணையை வச்சிருக்காங்க. லேண்ட் போர்ஸ்ல சைலோ ICBMs இருக்கக்கூடிய DF-41 14,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போய் மாஸ் டிஸ்ட்ரக்ஷனை ஏற்படுத்தும். அடுத்தபடியா நம்ம லிஸ்ட்ல 2வதா இருக்கக்கூடிய நாடு தான் ரஷ்யா. 1991ல சோவியத் யூனியன் ரஷ்யா 15 நாடுகளா உடைஞ்சதுக்கு அப்புறம் சோவியத் யூனியன் ரஷ்யாவா மாறினாங்க. இப்பவும் உலகத்துல மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடா இருக்கக்கூடிய ரஷ்யா அமெரிக்கா உட்பட 50க்கும் மேற்பட்ட மேற்குலக நாடுகளை நேருக்கு நேர் எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாடாவும் இருக்காங்க. ரஷ்யா தன்னுடைய ராணுவத்துல 30 லட்சம் சோல்ஜர்ஸ் வச்சிருக்காங்க. இதுல எந்த நேரமும் போர்ல ஈடுபடுறதுக்கு
உலகத்துக்கு 13,20,000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. ரஷ்யாவுடைய தரைப்படையில 12,000 டேங்க்ஸ்ங்க பயன்பாட்டுல இருக்கு. அடுத்தபடியா ரஷ்யாவுடைய தரைப்படையில 6,208 செல்ஃப் ப்ரொபல்ட் ஆர்ட்லரிஸும் 3,065 ராக்கெட் ஆர்ட்லரிஸும் உண்டு. உலகத்துல எல்லா நாடுகளையும் மிஞ்சிற விதமா 6,000க்கு அதிகமான அணு ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடிய ரஷ்யா உலகத்திலே பிரம்மாண்டமான கண்டம் விட்டு கண்டம் பாயிர அணு ஆயுத ஏவுகணையான சாத்தான் 2 ICBM தன்னுடைய ஆர்ம்டு போர்சஸ்ல வச்சிருக்காங்க. 18,000 கிலோமீட்டர் ரேஞ்சு கொண்ட சாத்தான் 2 ICBM 16 வார்கட்ஸா பிரிஞ்சு எதிரிங்களுக்கு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும். அடுத்து நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு தான் அமெரிக்கா. உலகத்துல பிரிட்டன் கிட்ட இருந்து ஆரம்பத்திலே சுதந்திரம் வாங்கின அமெரிக்கா அமெரிக்கன் சிவில் வாருக்கு அப்புறம் ஒருங்கிணைஞ்ச ஒரு தேசமா மாறினாங்க. உலகத்தோடைய முதல் அணு ஆயுதத்தை உருவாக்கி செகண்ட் வேர்ல்டு வார்ல பயன்படுத்தின அமெரிக்கா ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் உலகத்தோடைய மிகப்பெரிய வல்லரசு நாடா மாறினாங்க. தன்னுடைய ராணுவத்துல 30 லட்சத்துக்கு அதிகமான சோல்ஜர்ஸ் வச்சிருக்கக்கூடிய நாடான அமெரிக்கா எந்த நேரமும் போர்ல ஈடுபடுறதுக்கு 14 லட்சம் சோல்ஜர்ஸ் வச்சிருக்காங்க. தன்னுடைய தரைப்படையில் 6,000க்கு அதிகமான டேங்க்ஸ்களை வச்சிருக்கக்கூடிய அமெரிக்கா 6,000க்கு அதிகமான செல்ஃப் ப்ரொபல்ட் ஆர்ட்லரிஸும் அதே மாதிரி 3,000க்கு அதிகமான ராக்கெட் லான்ச்சர்ஸையுமே வச்சிருக்காங்க. 5,000க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடிய அமெரிக்கா மினிட்மேன் 3 சக்தி வாய்ந்த கண்டம் விட்டு கண்டம் பாயிர அணு ஆயுத ஏவுகணையை வச்சிருக்காங்க. சைலோ ICBM அண்டர் கிரவுண்ட்ல இருந்து பயன்படுத்தக்கூடிய மினிட்மேன் 3 16,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போய் நியூக்ளியர் அட்டாக் பண்ணும். வீடியோ பார்க்குற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அதே மாதிரி வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க.